Hey friends, வணக்கம் and welcome back to Yummy Chilli. நான் ஷாலினி. இந்த வீட் கேக் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இல்லையா, இதில் ஃப்ராஸ்டிங்க்கு யூஸ் பண்ணியிருக்க அந்த விப்பிங் க்ரீம் பர்ஃபெக்டாக எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட் இது. நம்ம விப்பிங் க்ரீம் பவுடர் வாங்கிக்கலாம். இது நான் அமேசானில் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி 350 rupees. ஆனால் நான் 251க்கு வாங்கினேன். கிட்டத்தட்ட 100 rupees நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கிது. இந்த பாக்ஸ் வந்து 250 grams இது. நீங்களும் வாங்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் ரொம்ப ரேராக கேக் செய்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க இதை வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து 1.5 years வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல இன்கிரீடியன்ஸ்ல வந்து சுகர்லாம் ஆட் பண்ணிருக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பால் இல்லைன்னா தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணா போதும். வேற எதுவுமே இதுல நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம பீட் பண்ணுறப்ப நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா நமக்கு விப்பிங் க்ரீம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கிடைக்காது. ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற இந்த போல் பீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு 1/2 hour அது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதுக்கப்புறம் கூல் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து தான் நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு போல் வச்சு இதில் தான் நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். இப்போ இதில் 100 grams அளவுக்கு இந்த விப்பிங் க்ரீம் பவுடர் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து 1/2 cup. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/2 cup ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் பாதி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1/2 cup அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மொத்தமாக வந்து 3/4 cup அளவு பால் ஆட் பண்ணணும். அந்த பவுடர் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம பாலும் எடுக்கணும். பட் அட் அ டைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 cup ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் பீட் பண்ணி கொஞ்சம் ஒரு 1 minute அளவுக்கு ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து அந்த எக்ஸ்ட்ரா பால் இன்னும் ஆட் பண்ணல அந்த 1/4 cup அளவு பால் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அகெயின் வந்து நான் பீட் பண்ணுறேன். நீங்கள் பாலுக்கு பதில் தண்ணி கூட ஆட் பண்ணி செய்யலாம். பட் பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். 3 to 4 minutes வந்து நம்ம ஹை ஸ்பீடில் பீட் பண்ணோம் அப்படின்னா இந்த விப்பிங் க்ரீம் ரெடி ஆகிடும். பட் கண்டினியூஸாக 3 to 4 minutes வந்து பீட்டரில் பீட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஓவர் ஹீட் ஆயிரும். ஸோ நம்ம வந்து 1 minute பீட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு 1 minute கேப் விட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 minute பீட் பண்ணி இது மாதிரி 3 to 4 times நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் நம்ம ஆட் பண்ணுற தண்ணியாக இருந்தாலும் சரி பாலாக இருந்தாலும் சரி இதையும் நீங்கள் வந்துட்டு கூல் பண்ணி அந்த டெம்பரேச்சரில் தான் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆட் பண்ணியிருக்கிறதும் சில்டு மில்க் தான். அதே மாதிரி விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண உடனே நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்றதை விட கொஞ்சம் ஏர்லியரா நம்ம ரெடி பண்ணி ஒரு 1/2 hour ஆகுது வந்து இந்த விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்றப்ப இன்னுமே வந்து அந்த கேக்கோட நல்லா செட் ஆயிடும். அண்ட் இந்த பவுடர் வந்து நீங்க வெளியவே வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் இதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா க்ரீம், விப்பிங் க்ரீம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் கண்டிப்பா ஸ்டோர் பண்ணும். 3 days வரைக்கும் வச்சுக்கலாம். இது வந்து நீங்க கரெக்டா ஃப்ராஸ்டிங் பண்றப்ப வெளியே வச்சுக்கோங்க. மற்ற டைம் வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சிருக்கணும். அப்பதான் வந்து அது லூஸ் ஆகாம இதே மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து நம்மளோட விப்பிங் க்ரீம் எவ்வளோ ஸ்டிஃபாக அழகாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. அந்த பீக்கு மாஸ்டர் ஷெஃப் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். அதில் வந்து எக் வச்சு பீட் பண்ணி அது இந்த மாதிரி தலைகீழ கவுத்தா வந்து கீழே விழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ அதுதான் அதே மாதிரி தான் விப்பிங் க்ரீமுக்குமே. இந்த மாதிரி நம்ம அப்சைட் டவுன் வச்சோம்னா கூட அந்த க்ரீம் வந்து கீழே விழாது. அந்த அளவுக்கு அது வந்து ஸ்டிஃபாக இருந்தது அப்படின்னா தான் நம்ம வந்து பெர்ஃபெக்டான விப்பிங் க்ரீம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ நம்மளோட விப்பிங் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த கேக் அண்ட் க்ரீம் வந்து செஞ்சு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் யம்மி சில்லி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆரோக்கியமான உணவை அறுசுவையோடு சாப்பிடுங்க. தேங்க்யூ.